இன்னும் கட்சிகள் வரப்போகின்றன அப்படின்னா எந்த கட்சி வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலங்க. இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கம்யூனிஸ்டுகளாகட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகளாகட்டும், அப்படி இவங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி குரல் எழுப்பினாங்க. இப்போ அப்படியே இந்த ஒரு கார்ட்டூனில் வரும், அந்த சிங்கம் மாதிரி மியாவ் அப்படின்னு கத்திட்டு போவோம். அந்த மாதிரி இப்போ அந்த எதிர்ப்புன்றதே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. என்னதான் சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, பாசக உள்ள வந்துடும், அதுக்காக நாங்கள் சில நேரங்களில் இது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு திரும்ப அவர்களுடைய எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பேசுறது, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. கம்யூனிஸ்டுகள் அது எப்பவுமே அவங்க எதிர்ப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது பாஜக உள்ள வந்துடும், அதுக்காக நாங்கள் எந்த தியாகத்தை ஒன்றாலும் செய்வோம், மக்களையே தியாகம் பண்ணிட்டு கூட நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த பக்கத்துலேருந்து யார் வரணும்? பெரிய கட்சிகள்னா யார் வருவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இனிமே நீங்களும் நானும் சேர்ந்து புதுசாக ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு போய் சேர்ந்தாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தாவேகா வருவாங்களா? தாவேகா வந்தால் பாஜக வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்குறது அப்படின்றது எந்த விதத்தில் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்க முடியும்? இதை சொல்லவே வேணாம், தேவையே இல்லைங்க. யாருமே வரவானாங்க, நாங்கள் 2 பேரே ஜெயிச்சு காமிக்கிறோம் பாருங்க, இப்படி இல்லைங்க தில்லா சொல்லணும். அந்த தில் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படின்னு பாயிண்ட் வரட்டோன்ற மாதிரி தான் இருக்குது. கட்சியில் யாருமே வரல அப்படின்னா